ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சினி வைப்ஸ். என்னோட சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோ உள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற முதலாவது அப்டேட்ஸ் ஆக்டர் சூர்யாவோட 45வது படத்துக்கான சில அபிஷியல் அப்டேட்ஸ் வெளியாகி இருக்கு. அட்லியுடைய படங்கள்ல ஒர்க் பண்ணியிருந்த ஜிகே விஷ்ணு இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராபி பண்ண போறாருன்னு தெரிய வந்திருக்கு. அட்லியோட படங்கள் எல்லாமே விஷுவல்ஸ் செம்மையா அமைஞ்சிருந்தது. சோ சூர்யாவோட இந்த படமும் விஷுவல்ஸா செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டரா ஆரம்பத்துல கமிட் ஆனது ஏ.ஆர். ரகுமான். ஆனா இப்போ ஒரு சில காரணங்களால அவர் இந்த ப்ராஜெக்டை விட்டு வெளியில போயிட்டார். சோ அந்த மியூசிக் டைரக்டர் வாய்ப்பு ரீசெண்டா ஹிட் கொடுத்த சாங்ஸ் கட்சி சேர ஆசை கூட 2 சாங்ஸ் மூலமா அறிமுகமான சாய் அபியங்கர் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதை விடவும் லோகேஷோடைய தயாரிப்புல வர இருக்கு பென்ஸ், அந்த படத்துக்கும் மியூசிக் டைரக்டரா சாய் கமிட் ஆயிருக்காரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஷெட்யூல் டிசம்பர் 23ஆம் தேதியோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. இதுல டிசம்பர் 16ஆம் தேதியோட ஆக்டர் சூர்யா அவரோட போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு அவரை அனுப்பிடுவாங்க. சோ படத்தோட செகண்ட் ஷெட்யூல் எப்போ எங்க நடக்க போகுது அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரிய வரும். ஏகேவோட குட்பேட் ஆக்லி படத்துக்கு இப்ப ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரீசெண்டா ஃபேன் ஒருத்தங்க குட்பேட் ஆக்லி ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு ட்வீட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஜிவி பிரகாஷ் என்ன ரிப்ளை பண்ணிருக்காருன்னா, ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் அப்படியான ஒரு பிஜிஎம்க்கு டான்ஸ் ஷூட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜிவி பிரகாஷ் ரிப்ளை போட்டு இருக்காரு. 1000ல் ஒருவன்ல செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு செம்மையான சாங் இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு சாங் இந்த குட்பேட் ஆக்லி படத்துல இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு. சோ ட்வீட்லயே பாத்தீங்கன்னா குட்பேட் ஆக்லி மியூசிக் ஹைப் ஏத்திக்கிட்டே இருக்காரு ஜிவி பிரகாஷ். அந்த அளவுக்கு அவர் மியூசிக் போட்டு இருக்காரு. ஏகேவோட விடா முயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. படத்தோட எல்லா சாங்ஸும் அனிருத் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. மற்றும் படத்தோட ஷூட்டிங் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலன்னு தெரிய வந்திருக்கு. பிளான் பண்ணி எடுக்கிறதா இருந்த ஒரு சாங் ஷூட் மூவி டீம் கேன்சல் பண்ணிருக்காங்க. சாங் படத்துல வேணாம், தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க.